கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே விதைத்து அதன் மூலமாய் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலனை எப்படி அடைவது, மிகப்பெரிய அறுவடையை எப்படி பெறுவது என்பதை ஆண்டவராய் இயேசு அவருடைய போதனையிலே நமக்கு போதித்து காண்பித்திருக்கிறார். இயேசுவின் போதனைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை, வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியவை. இயேசு நேரம் போகாமல் போதிக்கலை. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய டீச்சிங்ஸ், போதனைகள் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. எத்தனையோ மத தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய போதனை மனிதனுடைய இருதயத்தை தொடுகிற வார்த்தை, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை குறித்தும் வசனம் விதைக்கப்படுவதை குறித்தும் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓமை சொல்லுகிறார்கள், இதுதான் பேரண்ட் பேரபிள் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ். மற்ற எல்லா ஓமைகளுக்கும் முதன்மையான ஓமையாக கர்த்தர் இதை சொல்லுகிறார். இந்த ஓமையை சரியாக புரிஞ்சாதான் மற்ற ஓமைகள் புரியும், மற்ற வார்த்தைகள் புரியும். ஆகவே இந்த ஓமையிலே சற்று நேரம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாம் அதை கவனிக்க இருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், வசனம் விதை, உங்கள் இருதயம் நிலம். இப்படி தான் கர்த்தர் செட் பண்ணி வச்சுட்டார். வசனம் என்பது விதை, இருதயம் நிலமாக இருக்கிறது. இப்போது இந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதோ, இந்த இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இருக்க போகுது. நல்ல கவனிங்க. ஆஸ் மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அப்போ இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இருதயத்துக்குள்ளே எதை கொண்டு போக வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானிக்க முடியும். இந்த இருதயத்தை எப்படி மாற்றலாம் என்பதையும் நாம் யோசிக்க முடியும். அதற்கும் கர்த்தர் வழிகளை வச்சிருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன அறுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் அறுவடை எப்படி இருக்கிறது என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆகவே ஞானம் உள்ளவர்கள், நல்ல வெளிப்பாடு உள்ளவர்கள் இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இருதயத்துக்குள்ளே எதை விதைக்கணும், இருதயத்துக்குள்ளே எதை கொண்டு போகணுன்றதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறார்கள். பாருங்கள், மக்கள் ரொம்ப கேஷுவலாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஒரு மாதிரி தான் தோன்றித்தனமாக எப்படியோ வர்றது போகிறது போகட்டும், வர்றது வரட்டும், ஏதோ வண்டி ஓடுது, எதை வேணாலும் நினைக்கலாம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழலான்ற நிலைமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தினுடைய அந்த முக்கியத்துவம் மக்களுக்கு தெரியவில்லை. ஸோ கர்த்தர் இதை ஆண்டவராய் இயேசு இதை ரொம்ப தெளிவாய் போதிக்கிறார். வசனம் இருதயத்துக்குள் விதைக்கப்படுகிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வசனம் விதைக்கப்படுது. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாரம் கேட்குறாங்க. பாருங்கள், பல வருடங்களாக கேட்கிறார்கள். சிலரெல்லாம் பிறந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு அறுவடை இல்லை, வாழ்க்கையில் ஒரு பலன் இல்லை, எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்பதை கர்த்தர் இங்கே பேசுகிறார். விதைக்கப்படுகிறது உண்மைதான், வசனம் விதைக்கப்படுறது உண்மைதான். ஆனால்
இயேசு சொல்லுகிறார், வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வருகிறான். சாத்தான் வர்றது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாத்தான் வந்து அதை எடுத்துடுறானே, சாத்தான் வர்றானே, பிசாசு வர்றானே, அப்போ அதை காத்துக்கொள்ளணுமே. அவன் எடுத்து போடுறானா, அப்போ அந்த வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, வசனம் எவ்வளோ முக்கியம் உள்ளதாக இருக்கிறது. வசனம் எவ்வளோ முக்கியம் உள்ளதாக இருந்தால் பிசாசு அதை தேடி ஓடி வருவான் வசனத்தை பிடுங்கி போடுறதுக்கு. நான் வசனத்தை பிடுங்கி போட்டால் இவன் வாழ்க்கை ஒன்றும் முன்னேறாதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை ஒன்றும் வளராதுன்னு அவனுக்கு தெரியும். இவனுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தையும் உண்டாக்காதுன்னு அவனுக்கு தெரியும். இவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா வசனம்தான் ராஜ்யமாக வளருகிறது. இதெல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியல, ஆவிக்குரிய மக்களுக்கு தெரியல. அதனால தான் பிசாசு வந்து அந்த வசனத்தை திருடுகிறான், எடுத்து போடுகிறான், பிடுங்கி போடுகிறான். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நேற்றுக்கு நான் வாசித்தேன், விதைக்கப்பட்ட உடனே, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான்னு மார்க் எழுதியிருக்கிறார். மத்தேயு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறார். மத்தேயு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்கிறார். அதை நம்ம படிக்கும் பொழுது யாருடைய இருதயத்துக்குள்ளே பிசாசு வர்றான், எல்லாருடைய இருதயத்துக்குள்ளே இருந்தும் அவன் வசனத்தை எடுத்து போடுவதற்கு முயற்சிக்கிறான், விரும்புகிறான். ஆனால் எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் வசனத்தை எடுத்து போடுறானான்னு கேட்டால் எடுத்து போடுறதில்லை, எடுத்து போட முடியாது. எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேருந்து வசனத்தை எடுத்து போட முடியாது. அப்போ யாருடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுறான்? யாருடைய இருதயத்தை அவனுடைய டார்கெட் யாருடைய இருதயம்? இந்த கேள்விக்கு பதிலை மத்தேயு நமக்கு கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை சேர்த்துருக்கிறார். இது ரொம்ப 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 நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது, அது இவர்களுடைய உணர்வாக மாறாதிருக்கும்போது, இவர்களுடைய எமோஷன்ஸ் அது தொடாதிருக்கும்போது, கவனிங்க, இவர்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை இந்த வசனம் தொடாதிருக்கும்போது பிசாசு வந்து அதை எடுத்து போடுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை இன்றைக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்லும்படி விரும்புகிறேன். எப்பொழுது வார்த்தையை நம்ம உணர்கிறோம், எப்பொழுது வசனத்தை நம்முடைய ஆவியில் புரிந்து கொள்ளுகிறோம். இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. If a person does not understand the word, Satan will steal that word which was sown. ஒரு மனிதன் வசனத்தை புரியலை, வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா அதை எடுத்து போடுறான் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஓகே. ஆனால் தமிழில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உணராது இருக்கும்போது, அப்படின்னா இது ஒரு ஆழமான ஒரு தளத்துக்குள்ளே இந்த வார்த்தை செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது, வசனம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை சைக்காலஜியில் பாருங்கள், சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதை சொல்லும்போது நமக்குள்ள எப்படி வந்து ஒரு காரியம் நமக்குள்ளே போய் அது நம்முடைய மைண்டுக்கு போய் அதுக்கப்புறம் நம்முடைய இருதயத்துக்கு போய் அது இருதயத்துக்குள்ள உணர்வாய் மாறி அது எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்குள்ளே இந்த மனம், நம்முடைய மைண்டு எப்படி இயங்குகிறது என்பதை அருமையானுடைய சைக்காலஜிஸ்ட் அதை சொல்கிறாங்க பாருங்கள். அது கொஞ்சம் நமக்கு இந்த பைபிளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, கர்த்தர் சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு
அது கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கிறது. நம்பர் 1, நமக்குள்ளே கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. கான்சியஸ் மைண்டு அப்படின்னா விழிப்புணர்வு மனம் என்று தமிழில் சொல்கிறாங்க. அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இந்த இப்போ கேட்குறீங்க பாருங்கள், இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுகுது பாருங்கள். இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுகிற அந்த செகண்டு அது அந்த கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. அந்த கான்சியஸ் மைண்டு கரெக்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கான்சியஸாக இல்லைன்னா இப்போ இந்த வார்த்தையை கேட்க முடியாது. யூ ஆர் கான்சியஸ். உங்கள் கான்சியஸ் மைண்டு அல்லது அந்த விழிப்புணர்வு மனம் சரியான விதத்தில் இயங்கிறதுனால தான் இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுகுது. நீங்கள் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை சரீரத்தில் உணர்கிறோமோ, அந்த செகண்ட் நான் இதை பார்க்குறேன், இதை கேட்குறேன், இதைத்தான் உணர்றேன்ற ஒன்றை நம்முடைய மனது எடுக்குது பாருங்கள். இம்மீடியட்டாக பார்த்த உடனே, கேட்ட உடனே, அதுதான் கான்சியஸ் மைண்டு. அப்போ இந்த வார்த்தை இம்மீடியட்டாக கான்சியஸ் மைண்டில் போயிடுது. கான்சியஸ் மைண்டுக்கு நேராக போகுது. இது ஒன்று. இதுக்கு அடுத்து ஒரு மைண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ப்ரீ கான்சியஸ் மைண்டு. இந்த ப்ரீ கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது என்னென்னா, இது ஏற்கனவே கேட்டதையும், ஏற்கனவே பார்த்ததையும், ஏற்கனவே படித்ததையும் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பகுதி. நம்முடைய மனதில் அதை தேக்கி வைக்கிற ஒரு பகுதி. அதுதான் ப்ரீ கான்சியஸ் மைண்டு. இப்போது நம்ம சில வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். சில மக்கள்லாம் வசனங்களை நல்ல மனப்பாடம் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லது. மனப்பாடம் பண்ணுவது நல்லது. அப்படி மனப்பாடம் பண்ணி தேக்கி வைப்பது, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மைண்டு எதுன்னா அதுதான் ப்ரீ கான்சியஸ் மைண்டு என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் மனம் அப்படி சொல்லலாம் தமிழில். அது என்றைக்கோ படித்ததை இப்போ ரீகால் பண்ண முடியும். என்றைக்கோ மனப்பாடம் பண்ணதை இப்போ திரும்ப அதை எடுத்து சொல்ல முடியும், ஒப்பிக்க முடியும். ஸோ அது நம்ம திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் பண்ணது அங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குது. அது ப்ரீ கான்சியஸ் மைண்டு. இன்னொன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிற இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வேதம் இருதயம் என்று அழைக்கிறது, ஹார்ட். ஏன்னா இந்த ஹார்ட்டுக்குள்ளே போகிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் போகிறதில்ல. மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் அந்த ப்ரீ கான்சியஸ் மைண்டில் தான் போய் நின்றுக்கிடும். எதை நீங்கள் திரும்ப 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 யோசித்து, திரும்ப 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 அதையே பேசி, திரும்ப திரும்ப அதோட நீங்கள் இரண்டரை கலந்துடுறீங்க பாருங்கள். அல்லது உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சு, உங்கள் மைண்டை ரொம்ப பாதிச்சு, சில காரியங்கள் நம்ம அதையே நினச்சி நினச்சி அழுகிறோம், வேதனைப்படுறோம், கவலைப்படுறோம். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட நம்ம திரும்ப திரும்ப நினைப்பதும், திரும்ப திரும்ப யோசிப்பதும், திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை குறித்து பேசுவதும், ஒரு அளவுக்கு அதிகமாய் அதோடு நம்மை ஈடுபடுத்தி கொள்வதும், அதில் நம்முடைய எமோஷன்ஸை கலப்பதும், நல்ல கவனிங்க, நம்முடைய உணர்ச்சிகளை அந்த காரியங்களோட கலக்கும்போது இட் கோஸ் இன்டு த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். அது அப்படியே உள்ளே போய் இருதயத்திற்குள்ளே போய் பதிஞ்சு
அதுவே நம்முடைய உணர்வாய் மாறிவிடுகிறது. அது நாம் எதை குறித்தும் நினைக்க வேண்டியதில்லை, நம்ம கான்சியஸாக எதை குறித்தும் சிந்திக்க வேண்டியதில்லை. ஒரு ஆளை பார்த்த உடனே நம்ம உள்ளமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வரும் பாருங்க. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஆளால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி பாதிக்கப்பட்டு அதையே நினச்சி, அதையே சிந்திச்சு, அதையே யோசித்து, அதுக்காகவே அழுது, அதுவே நம்முடைய மனசை போட்டு அப்படியே படாத பாடுபடுத்தி பல நாட்களாக, பல வாரங்களாக அது நம்முடைய வாழ்க்கையோட கலந்துருச்சு. அது அப்படியே உள்ளே இருக்கிறதுனால அந்த ஆளை பார்த்த உடனே வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆளை பார்த்த உடனே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சில விஷயங்கள்லாம் உள்ளேருந்து வரும். பகையும், கசப்பும், கோபமும், வெறுப்பும். அந்த விஷயம் நடந்து 17 வருஷம் ஆகிருக்கும், 25 வருஷம் ஆகிருக்கும். ஆனாலும் அது நம்முடைய மனசை ரொம்ப பாதித்து அதோடு நம்முடைய எமோஷன்ஸை கலந்ததுனால இட் பிகம்ஸ் அவர் ஹார்ட்ஸ் டிசையர் மாதிரி. அதாவது நம்முடைய இருதயத்தில் உள்ள ஒரு சீட்டில் போய் அதை உட்காந்துருச்சு. நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசனம் போட்டு அந்த விஷயம் உட்காந்துருச்சு. அந்த ஆளை பார்த்தாலே நமக்கு அது வேலை செய்யும். காரணம் என்னென்னா, அவ்வளோ நேரத்தை அதில் செலவழிச்சிருக்கிறோம். நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதிரி திரும்ப 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 யோசித்து, கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கலந்து, அதையே பேசி, அதையே யோசித்து, அதையே சிந்திக்கிற ஒரு நபராய் மாறும்போது, இது எப்போ நடக்கும்னா, வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது, வசனத்தை தியானிக்கும்போது இது நடக்கும். வசனத்தை எந்த அளவு தியானிக்கிறீங்களோ, வசனத்தை எந்த அளவு மெடிடேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவு இந்த வசனம் உங்கள் ஆழ் மனதில், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உக்காந்துரும். இந்த வசனம் அங்கே போய் உக்காந்துருச்சுன்னா பிசாசு தொட முடியாது. இதுதான் பாயிண்ட். பிசாசு, சாத்தான் அந்த வசனத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அது உங்களுடைய லைஃபாக, உங்களுடைய உணர்வாக, உங்களுடைய உணவாக, உங்கள் உணர்வாக அது மாறிவிட்டது. அந்த வார்த்தை உங்களுடைய லைஃப், உங்களுடைய பிழைப்பாக மாறிடுச்சு. இந்த வார்த்தை இல்லாமல் என்னால் பிழைக்க முடியாதுன்ற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த வசனம் உங்களுடைய ஒட்டுமொத்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் பிடிச்சிருச்சுன்னா, இருதயத்துக்குள்ளே இது ஆழமாக கிரியை செஞ்சிருச்சுன்னா, இந்த வசனம் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யுமானால், கவனிங்க, பிசாசு அங்கேருந்து தொட முடியாது. அந்த இடத்துல பிசாசு நுழைய முடியாது. இதுக்கு நம்ம என்னென்னா, வசனத்தை கேட்போம், கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் வசனத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம், வசனத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டோம், வார்த்தையை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். அப்புறம் நமக்கு 1008 பிரச்சனை, 1008 கவலை, 1008 தேவைகள், 1008 பொறுப்புகள், எத்தனையோ வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதை நினச்சி இதை நினச்சி, அந்த கவலை, இந்த கவலை, அந்த பாடு, இந்த பாடு. நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்படி நம்ம இதையே நினச்சி இது சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சு. பிரச்சனையை நினச்சி பிரச்சனை சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சு. போராட்டங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடுச்சு. வாயை திறந்தால் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம், வாயை திறந்தால் போராட்டத்தை பற்றி தான் பேசுகிறோம். இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இவங்களாகவே அதை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகிறதுக்கு பதிலாக பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க, இவங்களே கொண்டு போயிட்டாங்க. அது உள்ளே போகலை. எதுவுமே அதுவாக உள்ளே போகாது. நம்ம தான் அதை நினச்சி பேசி அழுது
கண்ணீர் வடித்து புலம்பி உள்ள பிரச்சனையை கொண்டு போய் வச்சிட்டோமா? ஆகவே பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத இடத்துக்கு நாமளே நம்மளை கொண்டு போய் வச்சிட்டோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். அந்த இருதயத்தினுடைய நினைவுக்குள்ளே இது போயிடுச்சு. இதையே நினச்சி யோசித்து பேசி இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு சொல்கிறாரு, இந்த பழக்கத்தை நிறுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, உங்களை வாழ வைக்கிற வார்த்தை, உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உங்களை முன்னேற்றுகிற வார்த்தை, உங்களை உயர்த்துகிற வார்த்தை, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. நோக்கத்தோடு விதைக்கப்படுகிறது. ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்கும்படி, ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கும்படி, ஒரு அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்படி, விளைச்சலை பார்க்கும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. இப்போ அந்த வார்த்தையை எடுத்து அதையே மைண்டில் யோசித்து சிந்தித்து பேசி மெடிடேட் பண்ணி தியானித்து, தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கிற வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளே உணருவதற்கு, இந்த இயேசு சொன்னார் பாருங்க, உணருவதற்கு மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் யூ. தியானம் உங்களுக்கு உதவும். தியானம்னா என்ன? அதையே பேசுவது, அதையே சிந்திப்பது, அதையே யோசிப்பது. அதுவே உங்கள் மைண்டை போட்டு அப்படியே அதை வசனத்தை யோசித்துக்கிட்டே இருக்கிறது, வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதிக நேரம். நீங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏற்கனவே சொன்னேன், மறுபடி சொல்கிறேன், ஒரு 15 நிமிஷம் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து அதையே நினச்சி, அதையே சிந்திச்சு, அதையே பேசி, அதை குறித்தே யோசிங்க, அதை குறித்தே பேசுங்க. அதையே வாயில் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். அதையே மைண்டில் நினைங்க. எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த மைண்டு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு தானே இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த வசனத்தை நினைங்க, இந்த வார்த்தையை நினச்சி பாருங்கள். கொஞ்ச நேரம், எவ்ரிடே ஒரு 15 மினிட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நினச்சி 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 அது உள்ளே போகட்டும், இருதயத்துக்குள்ளே போகட்டும். சத்துரு வந்து அதை தொட முடியாத இடத்துக்கு போகட்டும், சாத்தான் வந்து அதை பிடுங்க முடியாத இடத்துக்கு போகட்டும். சம்திங் வில் ஹேப்பன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும், கட்டாயம் நடக்கும். சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த விதைக்கப்பட்ட அந்த வசனத்தினுடைய விளைச்சலை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது விளைகிறத பார்ப்பீங்க. நீங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் பார்ப்பார்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அதை பார்ப்பார்கள். அந்த விளைச்சலை, இந்த வார்த்தையை எடுத்து உள்ளே விதைக்கும் பொழுது இதெல்லாம் அதில் இருக்குது பாருங்கள். அதை கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்து இந்த வசனத்தை அப்படியே அசை போட்டு அதை அப்படியே உள்ளே கொண்டு போக அது ஒரு பழக்கமாய் மாற்றுங்கள். ப்ராக்டிஸ் இட். கர்த்தருடைய வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வசனத்தை தியானிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி தியானிக்கும் பொழுது அது இந்த விழிப்புணர்வு மனம்னு சொன்னேன் பாருங்கள், கான்சியஸ் மைண்டில் இருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். இது மெடிடேஷன் வில் ஹெல்ப் யூ, நாட் மெமரைசேஷன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத கவனிக்கணும். வெறும் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது போதாது. நீங்கள் மனனம் செய்வது உங்களுடைய ப்ரீ கான்சியஸ் மைண்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் நிறைய வசனம் எனக்கு தெரியும்யா, நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை மாறலை. மனப்பாடம் பண்ணால் வாழ்க்கை மாறும்னு சொல்லலை. மனப்பாடம் பண்ணுவது நல்லது, மனப்பாடம் பண்ணுவது நல்லது, அவசியமானது. நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணதை திரும்ப எடுத்து வச்சு, ஒரு வசனத்தை எடுத்து வச்சு அதையே திரும்ப திரும்ப யோசித்து, திரும்ப திரும்ப அந்த வசனத்தையே சிந்தித்து, அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக யோசித்து அதை அப்படியே உள்ளே கொண்டு போங்க, ஆவிக்குள்ளே கொண்டு போங்க. அந்த இடத்துல இருக்கிற வசனத்தை பிசாசு எடுக்க முடியாது.
அது உங்கள் உணர்வாக மாறிவிடும். அது அந்த அந்த எமோஷன்ஸை டச் பண்ணும் கர்த்தருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நீங்கள் அதை யோசிக்கணும். எதையோ ஒன்று எதையோ பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதை யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? பிரச்சனையை யோசிப்பது எப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கல. அதை ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிறோம். அதை யோசிக்கிற மாதிரி வசனத்தை எடுத்து யோசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து யோசிங்க. அதுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் எடுங்க, எவ்ரிடே உட்காந்து யோசிங்க. அதை உள்ளே கொண்டு போய் அது உங்கள் ஆவியில் இருதயத்துக்குள்ளே அதை அப்படி போய் சீட் போட்டு உட்காரட்டும். இந்த தேவனுடைய வார்த்தை அங்கே போய் ஆசனம் போட்டு அமரட்டும். அதுக்கப்புறம் எந்த பிசாசும் அதை தொட முடியாது, பிசாசு நெருங்க முடியாது. இந்த விதை உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே சென்று அதை எங்கள் உணர்வாய் எங்கள் புரிதலாய் மாறுவது எப்படி என்பதை இந்த நாளில் எங்களுக்கு போதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதை ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை ட்ரைனிங்காக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இதை பயிற்சிப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளும் இதற்கென்று நேரம் ஒதுக்கி இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகட்டும், ஆவிக்குள்ளே கொண்டு போகட்டும். வெறும் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல மாத்திரமல்ல, அல்லது வெறுமையாக கேட்டுட்டு போகிற இடத்துல மாத்திரமல்ல, அதையே சிந்திக்க, அதையே யோசிக்க, அதுவே இவர்களுடைய பழக்கமாய் மாறட்டும். பிரச்சனைகளை யோசிப்பதை விட்டு விட்டு வார்த்தையை யோசிக்க கர்த்தர் உதவி செய். வார்த்தையை தியானிக்க உதவி செய். நம்முடைய பிள்ளைகள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்களாக. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.